கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கி நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார். நம் போகிற பாதை என்ன என்று ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். துன்மார்க்கமான ஜீவியத்துக்குள்ளே போகாதபடி தேவன் விரும்புகிற பாதைக்குள்ளே கடந்து வரணும். பரலோகத்தை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஓடி வர்ற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அதாவது நன்மையான காரியங்களை நம்ம செய்கிறோமா, தீமையான காரியங்களை செய்கிறோமா என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கிறார். நம்ம கையிடுகிற வேலை, நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், எப்படிப்பட்ட பாதையில் போகிறோம் என்பதை தேவன் இன்றைக்கு அறிந்து கொள்கிற தேவனாக இருக்கார். அவர் கண்காணிக்கிறவராக நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி வழிகள் தேவன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் எல்லாம் ஆண்டோடைய கண்ணுக்கு முன்னாக இருக்குது. நாம் எப்படி போகிறோன்ற பாதையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறனால இன்றைக்கு ஒரு பயபக்தியோடு தேவனுக்கு முன்பாய் நடுங்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாய் என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு பாதையில் கொண்டு போவேன். என்னை கரம் பிடித்துக்கோ மகளே, நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன். நான் உனக்கு ஒரு புதிய பாதையை காட்டுவேன். அந்த பாதையில் மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாதையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் சீர் தூக்கி பார்க்குறார். கண்கள் இன்றைக்கி உலாவுகிறதா இருக்கிறது. இந்த தினம் உங்களை கண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.